3, 2, 1. Hi, hello and welcome to this my video. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா 817 சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள இருக்காங்க. 817 சப்ஸ்கிரைபர்ஸ் அதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான், நீங்க மட்டுமே தான். ஏன்னா நம்ம சேனல் வந்து பெரிய லெவல் சேனல் ஒன்றும் கிடையாது. என்னால் முடிஞ்ச வரையும் ஒரு கண்டென்ட்டை கொடுக்க முடியும்னு ஒரு நம்பிக்கையில் நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ வரைக்கும் நம்ம சேனலோடைய வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,12,000 வியூஸ் வரையும் போயிடுச்சு. லைக்ஸ் மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது, கமெண்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஷேர்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம சேனல் முடிஞ்ச வரையும் ரன் ஆகிறது சப்ஸ்கிரைபர்ஸ் கையில் தான் இருக்குது நண்பா. நம்ம சேனல் வியூஸ் வந்து இன்னும் ஏறணுங்கிறதுக்காக எல்லா வகையான இறைவனுங்கிட்டையும் ஒரு ஆசை கேட்கலாம், எப்படி சொல்ல, ஒரு பிளெஸிங் கேட்குற மாதிரி, ஐ மீன் பிச்சா கூட சொல்லலாம். ஓகேங்களா? நம்ம சேனல் முடிஞ்ச வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா, ஷேர் பண்ணுங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, கூடயும் கமெண்ட் மட்டும் பண்ணி விட்ருங்க. கமெண்ட் ஒரு 5 கமெண்டாவது அட்லீஸ்ட் பண்ணி விடுங்க. ஒரு வீடியோ போடணும்னா 5 கமெண்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்த வியூஸ் வந்து கொடுப்பாங்க, எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. டுடே வீடியோ என்னன்னா எலக்ட்ரிக் பைக்கு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்கலாமா வேணாவாங்கிறது மெயினாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் மைக் ஃபிட்டர் மைக். எலக்ட்ரிக் பைக் வாங்குறவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டபிள் பைக்கு அண்டு நான் ரிஜிஸ்டபிள் பைக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ரிஜிஸ்டபிள் பைக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 0லேருந்து 40 கிலோமீட்டர் வேகம் போகக்கூடிய வெஹிக்கிள் எல்லாமே ரிஜிஸ்டபிள் லிஸ்ட்டில் வரும். ரிஜிஸ்டபிள் பைக்கில் பொறுத்த வரையும் டிரைவிங் லைசன்ஸ், இன்சூரன்ஸ், ஆர்சி புக் இது எல்லாமே தேவைப்படும். பட் நான் ரிஜிஸ்டபிள் பைக்கில் அப்படி கிடையாது. இந்த நான் ரிஜிஸ்டபிள் பைக்கு வந்து பார்த்திங்கன்னா 0லேருந்து 25 கிலோமீட்டர் வேகம் போகக்கூடிய அளவுக்கு சக்தி உடையது. ஆனால் இந்த பைக்கில் பொறுத்த வரையும் டிரைவிங் லைசன்ஸ், இன்சூரன்ஸ், ஆர்சி புக் இது எதுவுமே தேவையில்லை. நார்மலாக உங்கள் வீட்டில் சைக்கிள் ஓட்டுற மாதிரி நீங்கள் ஓட்டிக்கலாம். நிறைய பேர் கேட்குற கொஷின் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி வெடிக்குமா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க. எந்த பேட்டரியாக இருந்தாலும் வெடிக்கத்தான் செய்யும். பெரும்பாலும் பேட்ரி வெடிக்கிறதுக்கு காரணம் நம்ம தான் சொன்னால் நம்புவீங்களா? நம்பி தான் ஆகணும் நண்பா. கம்பெனி சைடில் பார்த்தீங்கன்னா சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா 5 மணி நேரம் போடணும், 3 மணி நேரம் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஓவர்ஃப்ளோ பண்ணி விட்டுருவோம், சார்ஜை அதிகமான டைமில் போட்டு விட்டுருவோம். சரி, அப்படி போட்டாலும் கூட பரவாயில்ல, சார்ஜ் நீங்கள் ஓவர்ஃப்ளோ பண்ணி விட்டாலும் தயவு செய்து சொல்கிறேன் 1 ஹவர் இல்லைன்னா ½ ஹவர் வரையும் அந்த பேட்ரியை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் விட்டுருங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, மேற்கொண்டு பேட்ரி வந்து ஓவர் ஹீட் ஆகிட்ருக்கும். இப்போ நீங்கள் அந்த வண்டியை நீங்கள் பேட்ரி ஆன் பண்ணி நீங்கள் ஓட்டுறதுக்குள்ளே பேட்ரி வெடிக்கத்தான் செய்யும். பேட்ரியில் தண்ணி படாமல் பார்த்துக்கணுன்னு கம்பெனி சைட்லேருந்து சொல்லுவாங்க. அது நிஜம்தான். ஏன்னா தண்ணி பட்டுச்சுன்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆகும். பேட்ரிக்குள்ளே ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடுச்சுன்னா பேட்ரி இது மூலமாகவும் வெடிக்க தான் செய்யும். அப்போ என்ன தான் வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி படாமல் மோஸ்ட்லி ஓட்டுறதுங்கிறது ரொம்ப நல்லது. அப்படியும் தண்ணி பட்டாலும் தயவுசெய்து வெயிலில் கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு அப்புறமா அந்த இது போடலாம். எலக்ட்ரிக் பைக்கோடைய சர்வீஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது இப்போ பெட்ரோல் வெஹிக்கிள் இருந்துச்சுன்னா, இப்போ ஏதாவது ஒரு பொருள் உடஞ்சிச்சின்னா நம்ம போயிட்டு ஆட்டோமொபைல் ஷாப்பில் போய் கேட்டு நம்ம வாங்கிப்போம். அதோட காஸ்ட்டும் ஒரிஜினல் காஸ்ட்டும் உங்களுக்கும் தெரியும். அதே எலக்ட்ரிக் பைக்கோடைய ஸ்பாட்ஸ் ஏதாவது உடஞ்சிதுன்னா நீங்கள் சர்வீஸ் சென்டரில் தான் வாங்க முடியும், தவிர ஆட்டோமொபைல் ஷாப்லேயோ அல்லது வேறு எங்கேயாவது ஷாப்லேயோ கேட்டு வாங்க முடியாது. அதாவது நம்ம பெட்ரோல் போட்டிருப்போம், டீசல் போட்டிருப்போம், அதே நம்ம பைக்குக்கு சார்ஜ் போகிறதுக்குன்னு சார்ஜிங் ஸ்டேஷன் இன்னும் வரவே இல்லை. அதாவது இந்தியாவில் டெல்லி மாநகரத்தில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டு பக்கம் இன்னும் ஒருத்தர் கூட எடுத்துகிட்டு வரல. தமிழ்நாட்டில் மட்டும் இது எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா பைக்கோடைய
பிஸ்னஸ் அமோகமாக இருக்கும். இவ்வளோ நேரம் நம்ம கிழின்னு நம்ம கீச்சிருப்போம். கொஞ்சம் பாசிட்டிவாக இப்போ நம்ம பேசலாம். இப்போது பாசிட்டிவ் பற்றி நம்ம பேசுவோம். எலக்ட்ரிக் பைக்கை வாங்கினீங்கன்னா பெட்ரோலுங்கிறது மோஸ்ட்லி போட தேவையில்லை. அதுவும் இல்லாமல் பெட்ரோல் போடுற காசுக்கு நீங்கள் கரண்ட்டு பில்லே கட்டிட்டு போயிடலாண்டானுங்கிற மாதிரி நீங்களே யோசிக்கலாம். மாதம் ஃபுல்லாக வேலை பார்த்து பெட்ரோலுக்குன்னே 1000 1500 நம்ம செலவு பண்ணுவோம். ஆனால் எலக்ட்ரிக் பைக் வாங்கினா ஜஸ்ட்டு 150 தாங்க செலவாக போகுது. ஒரு டைம் சார்ஜ் பண்ணால் 2 யூனிட் இருக்க போகுது, அவ்வளோதான். எலக்ட்ரிக் பைக்கில் பொறுத்த வரையும் சத்தங்கிறது மோஸ்ட்லி வரவே வராது. சவுண்டு சுத்தமாக வராது. நானெல்லாம் சத்தமே இல்லாம பல கொலைகளை பண்ணிருக்கின்றதெல்லாம் வேற விஷயம். எலக்ட்ரிக் பைக்கோட சர்வீஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனாலும் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் கம்ப்ளைண்ட்டுன்னு ஒன்று எடுத்துகிட்டு போனால் போதும். வாரண்டி பீரியடில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 1 மாதம் 1.5 மாதம் மாதிரி இழுத்துட்டு போகும். எலக்ட்ரிக் பைக் வாங்கிட்ட பிறகு இன்ஜின் ஆயில் ஊற்ற தேவையில்லை, கிரீஸ் போட தேவையில்லை, எதையும் செய்ய தேவையில்லை. வண்டியை வந்து ப்ராப்பராக வாட்டர் வாஷ் கூட நீங்கள் பண்ண தேவையில்லை. சும்மா தொடச்சி வச்சாலே போதும். நார்மலாக வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டலாம். வாரம் அட்லீஸ்ட் பேட்டரியை தொடச்சி க்ளீன் பண்ணி போட்டாவே போதும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா காற்று அடிக்காமல் அப்படியே ஓட்டுவா. அப்படி அதாவது கம்பெனி சைடில் என்ன சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, பின் டயரில் வந்து 35 PSIயும் முன் டயரில் 25 PSI to 30 PSI வச்சாலே போதும். நார்மலாக டயருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நிறைய பேர் கேட்குற கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, ஹப் அண்ட் டிரைவ் நல்லா இருக்குமா இல்லை பெல்ட் டிரைவ் நல்லா இருக்குமா அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. நான் ஒரு டெக்னீஷியனாக நான் வந்து பெல்ட் டிரைவுக்கு தான் போவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷயம் லோ மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் டிரைவில் மெயின்டெனன்ஸுங்கிறது மோஸ்ட்லி கிடையாது. இதுலேயும் ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. கான்ட்ரவர்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பொருள் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா இதோடைய காஸ்ட் அதிகமாக இருக்கும். குறிப்பாக பெல்ட் டிரைவில் பொறுத்த வரையும் ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகம்தான். 0லேருந்து 120 கிலோமீட்டர் 130 கிலோமீட்டர் வரையும் போகலாம். நார்மல் மோட்ரு ஒன்று இருக்குது, BLDC மோட்ரு இருக்குது. இதில் எது சூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா BLDC மோட்ரு சூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, BLDC மோட்ரு வந்து பவர் கன்சப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கும். அதனால் BLDC மோட்ரு எடுக்கிறது ரொம்ப சிறந்தது. ஹப் அண்ட் டிரைவுக்கு வரும். ஹப் அண்ட் டிரைவில் பொறுத்த வரையும் என்ன மெக்கானிசமில் இயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன் மெக்கானிசம். அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் சீலிங் ஃபேனு, அந்த மெக்கானிசம் அடிப்படையில் தான் இந்த ஹப் அண்ட் டிரைவ் இயங்குது.